ஒருவர் ஒரு காரை குறித்த விலையில் 24% தள்ளுபடியில் வாங்கி அதை குறித்த விலையில் 20% அதிகமாக விற்றார் எனில் அவருடைய லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்கு. குறித்த விலை நம்ம 100ன்னு எடுத்துக்கிடுவோம். அப்போ தள்ளுபடி சதவீதம் 24ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ தள்ளுபடி ரூபா கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டையும் பெருக்கும்போது நமக்கு 24 ரூபா கிடைக்கும். அப்போ அவங்க வாங்கிய விலை 100லேருந்து 24 கழிக்கும்போது 76 ரூபா. இவங்க விற்ற விலை இந்த குறித்த விலையில் 20% அதிகமாக விட்டுருக்குறாங்க. அப்போ 100 கூட நம்ம 20%, 20 கூட்டும்போது 120. அப்போ லாபம் வந்து 120லேருந்து 76 கழிக்கும்போது 44 ரூபா கிடைக்கி. லாப சதவீதம்னா லாபம் பை வாங்கிய விலை பெருக்கல் 100%, பெருக்கும்போது நமக்கு லாப சதவீதம் கிடைக்கி. அப்போ லாபம் 44, வாங்கிய விலை 76 பெருக்கல் 100%. இதெல்லாம் கட் பண்ணி போடும்போது நமக்கு 1100/19% கிடைக்கி. இதை மறுபடியும் கட் பண்ணும்போது 57, 17/19%. பி ஆப்ஷன் சரியான விடை.